என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஐப்பசியில தான் தீபாவளி வரும். ஆனால் நம்ம மதுரை மக்களுக்கு சித்திரையிலும் ஒரு தீபாவளி வரும். சித்திரை மாதம் மதுரையில தீபாவளியா? அப்படி என்னடா ஒரு விசேஷம்னு கேட்குறீங்களா? அதுதாங்க நம்ம மதுரை சித்திரை திருவிழா. மதுரைக்கே திருவிழா. மதுரையை ஆண்ட நம்ம மீனாட்சி அம்மனுக்கும் சொக்கநாதருக்கும் பூலோகமே அதிரும் வகையில் கோலாகலமா மதுரை மக்களால் நடத்தப்படும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் தான். சைவர்கள் மட்டும் கொண்டாடும் பெருந்திருவிழாவாக இல்லாமல் வைணவர்களுக்கும் மகிழ்ச்சியை அள்ளித்தரக்கூடிய திருநாளாக விளங்குகிறது மதுரை சித்திரை திருவிழா. தன்னுடைய தங்கையான மீனாட்சியோட திருமணத்தை நடத்தி வைக்கதான அழகர் மலையிலிருந்து இறங்கி மதுரைக்குள்ள வராரு. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணத்தை பார்க்க முடியாம போனதால தான் கோபப்பட்டு அழகர் வைகை ஆற்றில் இறங்கினதா சொல்றாங்களே. அப்போ யாரு மீனாட்சியோட கையை பிடிச்சி சிவனுக்கு தாரை வார்த்து கொடுக்கிறது? புராணங்களின்படி பின்னோக்கி சென்றால் ஒரு வரலாறும், மதுரை மக்களின் நம்பிக்கைப்படி மற்றொரு வரலாறும் அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்திற்கு இரண்டு விதமான கதைகள் கூறப்படுது. சைவ தெய்வமான மீனாட்சி கல்யாணத்திற்கும் வைணவ தெய்வமான அழகர் ஊர்வலத்திற்கும் என்ன தொடர்பு? அழகர் கோவிலிலிருந்து கள்ளர் வேடமேற்று மதுரை வருவது ஏன்? தல்லாக்குளம் வரை கள்ளழகர் வேடத்தில் வந்தவர் அங்கு மீண்டும் அழகராக மாறுவது ஏன்? அழகர் கோவிலில் இருந்து 20 கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமாக மதுரை வரும் அழகர் தன் தங்கை மீனாட்சி கோவிலுக்கு மட்டும் செல்லாதது ஏன்? ஆற்றில் இறங்குவதற்கு 2 நாட்களுக்கு முன்னர் நடக்கும் கல்யாணத்திற்கு ஏன் அழகர் வரவில்லை? தல்லாக்குளம் வரை வந்துவிட்டு ஆற்றை கடந்து மதுரைக்குள் நுழையாமலேயே திரும்பி விடுவது ஏன்? வண்டியூரில் உள்ள பெருமாள் கோவிலில் தங்கும் அழகர் துலுக்க நாச்சியார் வீட்டுக்கு போறதா சொல்றாங்களே, அது என்ன? மதுரை சித்திரை பெருந்திருவிழா பற்றிய பல கேள்விகளுக்கும் கள்ளழகர் பற்றிய மர்மத்திற்கும் உண்மையிலேயே என்ன நடந்துச்சு? எதனால அழகர் வைகை ஆற்றில் இறங்குறாரு? மீனாட்சி அம்மன் யாரு? ஏன் மதுரையில பிறக்கிறாங்க? எப்படி சிவனை திருமணம் செஞ்சுக்கிறாங்கன்னு மதுரை சித்திரை திருவிழாவின் உண்மை வரலாறை இந்த ஒரே வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. முதல் முறையா நம்ம சேனல் வீடியோவை பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய விரைவில் நம்ம சேனலுக்கு 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் வர போறாங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்த மதுரை வாசிகள் கூட ஷேர் பண்ணி விரைவில் நம்ம சேனலுக்கு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வர வைங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். பூலோகம் மாதிரியே கந்தர்வர்களுக்கான கந்தர்வ லோகத்தில் விஸ்வாவசுங்கிறவருக்கு சிவபெருமானோட அருளால் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு வித்யாவதின்னு பெயர் வச்சு ரொம்ப பாசமா வளர்த்து வந்திருக்காரு. வித்யாவதி சிறு வயதிலேயே பார்வதி மேல அதிக பக்தியோட இருந்திருக்காங்க. ஒரு நாள் அவங்க அப்பா கிட்ட போய், எனக்கு பூலோகத்துல இருக்க புண்ணிய தலத்தில் அருளும் அம்பிகையை தரிசிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குன்னு அவங்களோட விருப்பத்தை சொல்லி இருக்காங்க. விஸ்வாவசுவும் கடம்பவனம்னு அழைக்கப்படும் மதுரையில் அம்பிகையா இருக்கக்கூடிய ஷியாமலைய வழிபட சொல்லி இருக்காரு. அம்மனை தரிசிக்க வித்யாவதி கடம்பவனத்துக்கு வந்திருக்காங்க. ஷியாமலா தேவி சன்னதி முன்பு நின்றும் மனமுருக வழிபட்டிருக்காங்க. அந்த தலம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போனதால அங்கேயே தங்கி சேவை செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு 3 வயது சிறுமியாக அம்பிகை காட்சி கொடுத்து, உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டபோது அம்மனை குழந்தை வடிவில் பார்த்த வித்யாவதி, எப்போதும் நான் உங்கள் மீது பக்தி கொண்டிருக்க வேண்டுமென்றும் குழந்தையாக காட்சி தந்த நீங்களே எனக்கு மகளாக பிறக்கும் பாக்கியத்தை கொடுங்கன்னு சொல்லி வேண்டியிருக்காங்க. அம்மனும் உன்னோட விருப்பம் அடுத்த பிறவியில் நிறைவேறும் அப்படின்னு வாக்களிச்சிருக்காங்க. இதன்படி அடுத்த பிறவியில் சூரிய வம்சத்தில் வந்த மன்னன் சூரசேனனின் மகள் காஞ்சன மாலையாக அவதரிச்சிருக்காங்க வித்யாவதி. அம்மனோட பக்தையாக இருந்த அவங்கள மதுரையை ஆண்ட மலையத்வஜ பாண்டிய மன்னனுக்கு திருமணம் செஞ்சு வச்சிருக்காங்க. இந்த 2 பேருக்கும் தான் புத்திர பாக்கியம் இல்லாம இருந்திருக்கு. காஞ்சன மாலை இந்த ஸ்தலத்தில் தனக்கு முற்பிறவியில் அருள் செய்த ஷியாமலை அம்மனிடம் குழந்தை பாக்கியம் அருளும்படி வேண்டியிருக்காங்க. மலையத்வஜ பாண்டிய மன்னனும் காஞ்சன மாலையும் குழந்தை பாக்கியத்துக்காக பார்வதி பரமசிவனை வேண்டி புத்திர பேருக்காக புத்திர கமேஷ்டி யாகம் நடத்தி இருக்காங்க. மனமிறங்கிய பார்வதி தானே 3 வயது பெண் குழந்தையாக நெருப்பிலிருந்து வந்து காஞ்சன மாலையின் மடியில் வந்து விழுந்திருக்காங்க. குழந்தையை பார்த்து மகிழ்ந்து போன அரசனும் அரசியும் அந்த குழந்தைக்கு 3 மார்பகங்கள் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு போறாங்க. அப்பதான் வானில் தோன்றிய ஒரு அசரரி, இவளை ஒரு ஆண் பிள்ளை போல வளர்த்து பட்டத்து ராணியாக முடிசூட்டுங்கள், மணப்பரு
பருவம் வந்தவுடன் அவளது 3வது மார்பகம் மறைந்துவிடும் அப்படின்னு கூறியிருக்கு. மீனாட்சியும் ஆணுக்கு நிகரான அனைத்து வகையான போர்க்கலைகளையும் ஆயக்கலைகள் 64ஐயும் கற்று மதுரையின் அரசியாக மங்கையர்க்கரசி முடிசூடுறாங்க. மீன் போன்ற கண்களை கொண்டு ஆட்சி புரிஞ்சதால மீனாட்சிங்கிற பெயரோடு மதுரையை ஆட்சி செஞ்சு வந்திருக்காங்க. 3 மார்பகங்களோடு பிறந்த மீனாட்சி எந்த மன்னனை பார்க்கும் போது ஒரு மார்பகம் மறைகிறது அவரையே திருமணம் செய்து கொள்வார் அப்படின்னு மலையத்வஜ பாண்டிய மன்னன் சொல்லி இருக்காரு. பட்டாபிஷேகத்திற்கு பிறகு மதுரையிலிருந்து படையுடன் கிளம்பி பூமியில் உள்ள ஒவ்வொரு மன்னரையும் வெற்றி கொண்டிருக்காங்க மீனாட்சி அம்மன். எவ்வளவு நாட்டை பிடித்தும் தன்னுடைய வெற்றி ஆசை குறையாத காரணத்தினால் கைலாயத்தையே தன் ஆட்சியின் கீழ் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் கைலாயத்திற்கு புறப்பட்டு சென்றிருக்காங்க. அஷ்டதிக் பாலகர்களையும் வென்று இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன் ஆகிய 8 திசை அதிபர்களையும் வெல்லும் அவள் சிவனின் காவலரான அதிகார நந்தியையும் வென்றிருக்காங்க. கைலாயத்தை அடைந்த மீனாட்சி சிவபெருமான பார்க்கறதுக்காக போறாங்க. சிவபெருமான் மீனாட்சியின் கண்களை நேருக்கு நேராக பார்க்க அந்த தருணத்தில் சொக்கி போயிடுறாரு. இதனாலதான் சிவபெருமானுக்கு உண்டான பெயர் சொக்கநாதர். படையுடன் வீரம் கொப்பளிக்க நின்று கொண்டிருக்கிறார் மீனாட்சி. எதிர்ப்புறத்தில் சிவபெருமான் வந்து கொண்டிருக்கிறார். சிவபெருமான் நெருங்கி வர வர அன்னையின் உள்ளத்தில் வெற்றி வேட்கை குறைந்து வெட்கம் முடிசூடுகிறது. சிவபெருமான் அருகில் வர வர தனது கையில் இருந்த வாளை கீழே போட்டுவிட்டு தலை குனிகிறார். மீனாட்சிக்கும் எம்பெருமானை கண்டவுடன் திருமண ஆசை ஏற்பட்டுவிட்டது. அப்போது மீனாட்சியின் 3வது மார்பகம் தானாகவே மறைந்துவிடும். தனது மணாளனை கண்ட பூரிப்பில் ஆழ்ந்து நிற்கிறாள் அன்னை. அப்போது சிவபெருமான் அங்கையர்க்கண்ணியே, நீ என்று மதுரையம்பதியை விட்டு படையுடன் கிளம்பினாயோ அன்றே நானும் உன்னை பின்தொடர ஆரம்பித்து விட்டேன். இன்றுதான் உன்னை நேரில் காண்கிறேன். இனிமேல் நீயே என் துணைவி என்று கூற அன்னையின் முகம் வெட்கத்தால் சூரியனை போல சிவந்தது. கைலாயத்துல ஈசனை பார்த்ததும் அவரை மணந்து கொள்ள விரும்பி இருக்காங்க மீனாட்சி அம்மனும். மீனாட்சியின் விருப்பத்தை நிறைவேற்ற திருவுள்ளம் கொண்ட ஈசனும் மீனாட்சியிடம் ஒரு வாக்கு கொடுக்கிறாரு. வருகிற சோமவார தினத்தில் உன் கரத்தினை நான் பிடிப்பேன் அப்படின்னு. அதே போல ஒரு சோமவார தினத்தன்று கைலாயத்திலிருந்து மதுரைக்கு வந்த சிவபெருமான் சவுந்தர பாண்டியனாக மதுரைக்கு வந்து மீனாட்சியை திருமணம் செஞ்சுக்குவாரு. தேவாதி தேவர்கள் முன்னிலையில் நடந்த இந்த திருக்கல்யாண வைபவம் தான் ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாதம் மதுரையில் கோலாகலமாக மீனாட்சி திருக்கல்யாண வைபவமா நடந்துட்டு இருக்குது. அழகர் ஆற்றிலிறங்கும் வைபவத்தை மதுரை மக்கள் அந்த அளவுக்கு வெகு விமர்சையா கொண்டாடிட்டு வருவாங்க. திருவிழா நடக்கும் 10 நாட்களும் ஊரே திமிலோகப்படும். மதுரை மற்றும் சுற்றிலும் உள்ள ஊர்களிலிருந்து குடும்பத்துடன் மக்கள் வந்து சேருவாங்க. சுமார் 10 லட்சம் பேருக்கு மேல் ஒரே இடத்தில் கூடும் திருவிழா இந்த மதுரை சித்திரை திருவிழா தான். கள்ளழகர் ஆற்றிலிறங்கும் வைபவத்தை சொல்வதற்கு முன் அவர் குடிக்கொண்டிருக்கும் அழகர் மலையின் சிறப்பையும் தெரிஞ்சுக்குவோம். மதுரைக்கு வடக்கே சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் அழகர் மலை கம்பீரமா காட்சி கொடுக்குது. பார்ப்பதற்கு காலை வடிவில் இருப்பதால் இந்த மலைக்கு விருஷபாத்ரி அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு. தன்மேல் ஏவி விடப்பட்ட சாபத்திற்கு விமோக்ஷனம் கேட்டு யமதர்மன் இந்த மலைக்கு வந்து பெருமாளை வேண்டி தவம் இருப்பாரு. யமதர்மனின் தவத்தை மெச்சி யமதர்மனுக்கு சாப விமோக்ஷனம் பெருமாள் கொடுத்த போது இதே போல் இங்கேயே தங்கி இருந்து பூலோக பக்தர்களுக்கும் அனுகிரகம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு யமதர்மன் கேட்டுக்கிட்ட ஒரு காரணத்துக்காக தான் இந்த மலையில் பெருமாள் குடிகொண்டிருப்பதாக புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. எங்கும் இல்லாத சிறப்பாக இங்கு கல்லழகராக அவதாரம் எடுத்து எழுந்தருளி இருக்கும் சுந்தராஜ பெருமாள் சங்கு, சக்கரம், வில், வாள், கதை என 5 ஆயுதங்களுடன் காட்சியளிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இங்கு மட்டும்தான் பெருமாளின் கையில் உள்ள சக்கரம் புறப்பட தயாரா இருக்கும். பக்தர்களிடமிருந்து அபய குரல் வந்தால் கன நேரமும் தாமதிக்காமல் துஷ்டர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக சக்கரத்தை பிரயோக நிலையிலேயே வைத்திருப்பார் பெருமாள். மூலவருக்கு அடுத்தபடியாக அதிமுக்கியமானவர் சோலைமலைக்கரசராக விளங்கும் உற்சவர்தான். அபரஞ்சி என்ற அரிய வகை தங்கத்தால் ஆனவர் சோலைமலைக்கரசர். அபரஞ்சி என்பது தேவலோக தங்கம் என்பதால் இந்த பெருமாளையும் தேவலோக பெருமாளாக பூஜித்து வராங்க. உலகத்திலேயே அபரஞ்சி தங்கத்தில் ஆளான பெருமாள் சிலைகள் 2 இடத்துல தான் இருக்கு. ஒன்று அழகர் கோவிலில், இன்னொன்று திருவனந்தபுரத்தில் உள்ள அனந்த பத்மநாப சுவாமி கோவிலில். இப்போ நம்ம அழகர் எதனால ஆத்துல இறங்குறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சுதபஸ் அப்படிங்கிற ஒரு முனிவர் நூபுர கங்கையில் தீர்த்தமாடி பெருமாளை நோக்கி தவம் இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் கோபக்கார முனிவரான துர்வாச மகரிஷி தன்னுடைய பரிவாரங்களோடு அந்த வழியாக வந்திருக்காரு. பெருமாளையே நினைத்து கொண்டிருந்த முனிவர் ரிஷி வந்ததை கவனிக்காமல் இருக்கவே ஆத்திரமடைந்த துர்வாச முனிவர் மண்டுகோபவ, அதாவது தவளையாக போக கடவாய் அப்படின்னு சாபமிட்டிருக்காரு. உடனே தவளையாகி போன சுதபஸ் முனிவர் சாப விமோக்ஷனத்திற்கு வழி கேட்டபோது
விவேகவதி தீர்த்தக்கரையில், அதாவது வைகை ஆற்றின் தீர்த்தக்கரையில் நீ தவம் செய்து கொண்டிரு. சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள் அழகர் அங்கு வந்து உனக்கு சாப விமோக்ஷனம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு துர்வாச முனிவர். அதன்படி வைகை கரையில் தவம் செய்து கொண்டிருந்த சுதபஸ் முனிவருக்கு சாப விமோக்ஷனம் கொடுக்கவே அழகர் மதுரைக்கு வந்து போனதாக புராணங்கள் விவரிக்கின்றன. அப்போ மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருமணத்தில் மீனாட்சியை தாரை வார்த்து கொடுப்பது யாருன்னு கேட்குறீங்களா? அவர் திருப்பரங்குன்றத்தில் வீற்றிருக்கும் பவளக்கனிவாய் பெருமாள். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணத்தில் கலந்து கொண்டு மீனாட்சியை சிவனுக்கு தாரை வார்த்து கொடுத்திருக்கிறார். திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய பெருமாளின் தங்கையாதான் மீனாட்சி அம்மன் புராணங்களில் பேசப்படுகிறாள். அப்போது கள்ளழகரோட தங்கச்சி இல்லையா மீனாட்சி அம்மன்னு கேட்டா, திருமலை நாயக்கர் காலத்தில் தான் மீனாட்சியோட அண்ணன் கள்ளழகர் அப்படிங்கிற ஒரு வரலாறே உருவானதாகவும், அதற்கு முன் பாண்டியர்கள் ஆட்சி செய்த காலத்தில் மீனாட்சி திருமணம் தைப்பூசத்தில் நடந்ததாகவும் பலவிதமான வரலாறுகள் கூறப்பட்டிருக்கும். கள்ளழகர் மீனாட்சியோட திருமணத்திற்கு சீர்சனத்தியோட வந்ததெல்லாம் உண்மைதான். ஆனா பக்தர்கள் கூட்டத்துல மாட்டிக்கிட்டு அவரால் திருமணத்திற்கு சரியான நேரத்துல வந்து சேர முடியாம போனதால திருப்பரங்குன்றத்தில் இருக்கும் பவளக்கனிவாய் பெருமாள் தான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணத்தை நடத்தி வச்சிருக்கிறாரு. இதை நிரூபிக்கும் விதமா ஒவ்வொரு வருஷமும் மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்திற்காக திருப்பரங்குன்றத்திலிருந்து முருகப்பெருமான் தெய்வானையுடனும் பவளக்கனிவாய் பெருமாளுடனும் புறப்பட்டு வந்து சேருறாரு. ஆனா நம்ம கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கியது துர்வாசரிடம் சாபம் பெற்ற சுதபஸ் முனிவருக்கு சாப விமோக்ஷனம் அளிப்பதற்காக மட்டுமே. அம்மன் கோவில், அழகர் கோவில், இந்த இரண்டு கோவில்களின் ஒருங்கிணைந்த விழாக்கள் தான் சித்திரை திருவிழாவாக நடைபெறுது. மதுரையில் ஆண்டுதோறும் நடைபெறும் சித்திரை திருவிழாவிற்கு திருவிழாக்களின் திருவிழா என்றதொரு மங்காத புகழ்மொழியும் உண்டு. ஒவ்வொரு வருஷமும் தமிழகம் முழுவதிலுமிருந்து பெரும்பாலும் தென் மாவட்டங்களிலிருந்து சுமார் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் மதுரை சித்திரை திருவிழாவில் கலந்துக்கிறாங்க. இதை வெறும் சைவ வைணவ சமயங்களின் விழாவாக நம்ம சுருக்கிட முடியாது. மீனாட்சி கோவில் கொடியேற்றத்தில் துவங்கி அழகர் மீண்டும் மலைக்கு திரும்பும் வரை மொத்தம் 16 நாட்கள் நடக்கும். வைகையாற்றின் தென்கரை முழுவதும் சைவம், வைகையாற்றின் வடகரையில் வைணவ நிகழ்வுகளும் நடைபெறும். மதுரையை தவிர வேறு எந்த ஊரிலும் பெண் தெய்வம் முடிசூடி திக்விஜயம் செய்யும் வழக்கம் கிடையாது. ஆனால் பாண்டியர்களின் குலதெய்வம் என மீனாட்சியை சொல்லும் வகையில் பட்டம் சூடும் அன்று பாண்டியர்களின் குலச்சின்னமான வேப்பம்பூ மாலையை சூடுகிறாள் மீனாட்சி. சைவ வைணவ ஒற்றுமையை பறைசாற்றும் விழாவாக சித்திரை திருவிழா கொண்டாடப்பட்டாலும் ஜாதி மதங்களை கடந்த விழாவாக மாறியிருக்குது. சுந்தரேஸ்வரரையும் மீனாட்சியையும் கள்ளழகரையும் மக்கள் கடவுளாக மட்டும் வணங்காமல் தங்களுடன் வாழும் ஒரு உறவுகளாக எண்ணி மதுரை மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. சைவ தெய்வமான மீனாட்சி கல்யாணத்திற்கும் வைணவ தெய்வமான அழகர் ஊர்வலத்திற்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்க்கலாம். மாசி மாதத்தில் நடந்த மீனாட்சி திருக்கல்யாணம் சித்திரைக்கு மாறியிருக்கு. அலங்காநல்லூர், தேனூரில் வைகை ஆற்றங்கரையில் நடந்த விழா மதுரைக்கு வந்திருக்கு. இந்த இரண்டையும் இணைத்தது மன்னர் திருமலை நாயக்கர். சித்திரையில் அழகரை காண மக்கள் பெரு வெள்ளம் என கூடியிருப்பாங்க. மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அமைத்த தேர்களை இழுக்க ஆட்களை சேர்க்கவும், கால்நடை சந்தைகளை நடத்தவும், மக்கள் கலந்துரவாடவும் மிகப்பெரிய திருவிழாவாக சித்திரை திருவிழாவை மாற்றும் நோக்கத்திலும் மாசியில் அறுவடை காலத்தில் நடந்த தேரோட்டத்திற்கு கூட்டம் இல்லாம போயிருக்கு. திருவிழாக்களை மாற்றக்கூட தனக்கு அதிகாரம் இருப்பதாக காட்டவும் திருமலை நாயக்கர் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மாசி மாதத்தில் நடந்த மீனாட்சி கல்யாணத்தை சித்திரைக்கு மாற்றியிருக்காரு. கோவிலிலிருந்து மதுரை நோக்கி கிளம்பும் அழகர் ஒரு கையில் பலரித்தடி, மற்றொரு கையில் சாட்டை கம்பு, ஆண்கள் இடுகின்ற ஒரு வகையான கொண்டை, உருமால், காதுகளில் கடுக்கன், காங்கு எனப்படும் கருப்பு புடவைன்னு இப்படி கள்ளர் தோற்றத்தில் வராரு. அழகரின் ஊர்வலம் தல்லாக்குளம் பகுதிக்கு வரும்போது ஒரு முறை பாண்டி முனி அதனை மறித்து கொண்டதாகவும், உடனே அழகர் அவருடைய காவலாளியான 18ஆம் படி கருப்பனை நினைத்ததாகவும், கருப்பன் வந்து பாண்டி முனியை விரட்டிவிட்டு அந்த இடத்திலேயே அமர்ந்து விட்டதாகவும் தல்லாக்குளத்தில் கருப்பசாமி கோவில் ஏற்பட்டதற்கு ஒரு கதையும் கூறப்படுது. மதுரைக்குள்ள ஏன் அழகர் வரதில் தெரியுமா? மதுரை தங்கச்சி பூமி. அழகருக்கு அக்கறையும் மீனாட்சிக்கு இக்கரையும்னு வரையறுக்கப்பட்டிருக்கு. அழகருக்கு எல்லை அவ்வளவுதான் என்னும் புழங்கு மொழிகள் அழகருக்கும் மீனாட்சிக்கும் எல்லைகள் வரையறுக்கப்பட்டன அப்படிங்கிறத உணர்த்துது. அழகருக்கு வைகையாற்றின் தென்கரையில் நகர்பகுதிக்குள் ஒரே ஒரு திருக்கண் உண்டு. யானைக்கல் பகுதியில் திருமலைராயர் படித்துறையை அடுத்து
ஐயங்கார் தோப்பு மண்டகப்படி என்னும் திருக்கண் உண்டு. இந்த மண்டகப்படிக்கு அழகர் பல்லக்கு வர்றது கிடையாது. மாறாக வைகை ஆற்றின் வடகரையில் ஒரு மண்டகப்படியில் அழகரின் பல்லக்கு இருக்க, அழகரின் திருவடியாக கருதப்படும் ஜடாரியை மட்டும் ஒரு சிறிய பல்லக்கில் எடுத்து வந்து பூஜை செய்து திரும்பவும் எடுத்துட்டு போவாங்க. அழகர் வர முடியாத காரணத்தால் தான் அவருடைய திருவடியை மட்டும் அங்க எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிற எண்ணம் அழகரின் வருகை நகருக்குள் தடுக்கப்பட்டதை உறுதி செய்யுது. துலுக்க நாச்சியார் வீட்டிற்கு அழகர் போவதற்கான காரணம் என்ன தெரியுமா? வண்டியூரில் துலுக்க நாச்சியார் கோவில் கிடையாது. அங்குள்ள பெருமாள் கோவிலில் தான் அழகர் தங்குறாரு. அதையே துலுக்க நாச்சியார் கோவில்னோ. அங்கு பல்லாண்டுகளுக்கு முன்னர் அழகர் தங்கும் இரவில் இஸ்லாமியர்களும் கலந்து கொண்டு வான வேடிக்கைகள் நிகழ்த்தியதாகவும் தான் தகவல்கள் இருக்கு. இஸ்லாமியர்கள் படையெடுப்பின் போது திருவரங்கம் கோவிலில் நடைபெற்ற கொள்ளை சம்பவங்களுக்கு பின்னர் திருமால் ஆணையால் சாந்து நாச்சியார் என்னும் துலுக்க நாச்சியார் அமைக்கப்பட்டிருக்கு. எனவே துலுக்க நாச்சியார் கதை இஸ்லாமிய படையெடுப்பு மற்றும் திருவரங்க கோவில் சிதைவு ஆகியவற்றின் நினைவிலிருந்து உருவாகி இருக்கக்கூடும்னு சொல்லப்பட்டிருக்கு. துலுக்க நாச்சியார் கதை வழியாக தெய்வீக சாயலுடன் ஒரு உறவு முறையை கற்பித்துக் கொண்டு வலிமையான எதிரிகளான இஸ்லாமியர்களின் பகையுணர்ச்சியை தமிழ்நாட்டு வைணவம் மழுங்கச் செய்திருக்கிறது. இதுவே வண்டியூரில் தன் காதலி துலுக்க நாச்சியார் வீட்டில் அழகர் இரவு தங்குவதாக கூறப்படும் கதைக்கு காரணம். அழகர் ஏன் ஆற்றில் இறங்குறார் தெரியுமா? சுதபஸ் என்ற முனிவர் நூபுர கங்கையில் தீர்த்தமாடி பெருமாளை நோக்கி தவம் இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் துர்வாச மகரிஷி தன் பரிவாரங்களோடு அந்த வழியாக வந்திருக்காரு. பெருமாளையே நினைத்து கொண்டிருந்த முனிவர் ரிஷி வந்ததை கவனிக்காமல் இருக்கவே ஆத்திரம் அடைந்த துர்வாசர் மண்டுகோபவ தவளையாக போக கடவது அப்படின்னு சாபமிட்டிருக்காரு. உடனே தவளையாகி போன சுதபஸ் முனிவர் சாப விமோக்ஷனத்திற்கு வழி கேட்ட போது, விவேகவதி தீர்த்தக்கரையில் அதாவது வைகை நதிக்கரையில் நீ தவம் செய்து கொண்டிரு. சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள் அழகர் வந்து உனக்கு சாப விமோக்ஷனம் கொடுப்பார் அப்படின்னு துர்வாசல் சொல்லியிருக்காரு. அதன்படி வைகை கரையில் தவம் செய்து கொண்டிருந்த சுதபஸ் முனிவருக்கு விமோக்ஷனம் கொடுக்கவே அழகர் மதுரைக்கு வந்து போனதா புராணங்கள்ல கூறப்பட்டிருக்கு. முதல் 2 நாட்கள் அழகர் கோவிலில் இருப்பார். 3ஆம் நாள் மாலை மதுரையை நோக்கி புறப்படுவார். ஆரம்ப காலத்தில் கோவிலை விட்டு கிளம்பும் அழகர் அலங்காநல்லூர் போய் சேருவார். அங்கு அழகரை குதிரை வாகனத்தில் தூக்கி வைத்து ஆற்றில் இறக்குவதற்காக அலங்காரம் செய்வாங்க. அழகருக்கு அலங்காரம் செய்யும் ஊர் என்பதால் அலங்கார நல்லூராக இருந்து பின்பு அலங்காநல்லூராக மாறி போயிருக்கு. 5ஆம் நாள் பௌர்ணமி என்று அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம். இதற்கு தல்லா குளத்தை விட்டு கல்லழகர் கிளம்பியதுமே தண்ணீர் பீச்சும் வைபவம் தொடங்கிறது. அந்த காலத்தில் அழகர் வருவதற்கு புதிதாக பாதை அமைத்ததால் தூசி கிளம்பாமல் இருப்பதற்காகவும் வெப்பத்தை தணிப்பதற்காகவும் தண்ணீர் பீச்சும் வழக்கத்தை வச்சிருந்திருக்காங்க. காலப்போக்கில் தண்ணீர் பீச்சுவது ஒரு முக்கிய வைபவமாகவே மாறி போயிருக்கு. அழகர் ஆற்றில் இறங்கி வண்டியூர் போய் சேரும் வரை இந்த வைபவம் கலகலப்பாக நடக்குது. ஆற்றில் இறங்கும் அழகரை மதுரையில் உள்ள வீரராகவ பெருமாள் எதிர்கொண்டு அழைப்பாரு. ஆற்றுக்குள் இருவரும் மாலை மாற்றி மரியாதை செய்து கொள்வார்கள். அதன் பிறகு மண்டூக முனிவருக்கு சாப விமோக்ஷனம் தருவதற்காக வண்டியூரை நோக்கி கிளம்புவார் அழகர். வழிநெடுக வரவேற்பு பெற்றுக்கொண்டு 5ஆம் நாள் இரவு வண்டியூர் போய் சேருகிறார் அழகர். 6ஆம் நாள் அதிகாலையில் அழகருக்கு ஏகாந்த சேவை பயணக்கலப்பு நீங்குவதற்காக சந்தன அலங்காரம் பண்ணிக்கொள்ளும் கல்லழகர் வண்டியூர் பெருமாள் கோவிலை வலம் வருவார். அதன் பிறகு சர்ப்ப வாகனத்தில் புறப்பட்டு தேனூர் மண்டபம். இந்த மண்டபம் வைகை ஆற்றுக்குள் திருமலை நாயக்கரால் கட்டி கொடுக்கப்பட்டது. ஏற்கனவே தேனூரில் நடந்து கொண்டிருந்த வைபவங்கள் இப்போது இந்த மண்டபத்துல தான் நடந்துட்டு இருக்கு. அங்க வந்து சேருறாரு அழகர். தேனூர் மண்டபத்தில் தங்க கருட வாகனத்திற்கு மாறும் அழகர் அங்கிருந்து மண்டூக முனிவருக்கு சாப விமோக்ஷனம் கொடுப்பாரு. பிறகு தேனூர் மண்டபத்திலிருந்து மதுரை நோக்கி வரும் அழகர் ராமராயர் மண்டகப்படி மண்டபத்திற்கு 6ஆம் நாள் இரவு வந்து சேருவாரு. அன்றிரவு அங்கு தங்குவாரு. இரவு முழுவதும் தசாவதார அலங்காரங்களில் தோன்றி பக்தர்களை பரவசப்படுத்தும் அழகர் அன்றிரவு அங்கு அழகருக்கு அலங்காரம் கலைக்கப்பட்டு பூப்பல்லக்கில் ஜோடனை நடக்கும். 8ஆம் நாள் அதிகாலையில் பூப்பல்லக்கில் மலை நோக்கி கிளம்பும் அழகர் வழிநெடுக பூஜை புனஸ்காரங்களை ஏற்றுக்கொண்டு 9ஆம் நாள் காலையில் அழகர் கோவிலை நோக்கி சென்றடைவார். 10ஆம் நாள் பயண களைப்பு நீங்குவதற்காக உற்சவ சாந்தி அபிஷேகம் நடக்கிறது. அத்துடன் சித்திரை திருவிழாவின் 10 நாட்கள் கொண்டாட்டங்கள் சுபமாக நிறைவுற்று மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புகிறது மதுரை. அந்த காலத்தில் கல்லழகரின் பாதுகாவலராக வெள்ளியங்குன்றம் ஜமீன்தார் நியமிக்கப்பட்டிருந்தார். இன்று வரை அந்த ஜமீன் வாரிசுகள் தான் கல்லழகருக்கு பாதுகாப்பு. இன்றும் ஜமீன்தார் வந்து அவருக்குரிய மரியாதைகள் வழங்கப்பட்ட பிறகுதான் கோவிலை விட்டு மதுரைக்கு கிளம்புவார் அழகர். அந்த காலத்தில் அழகருக்கு பாதுகாவலாக குதிரை பூட்டிய சாரட் வண்டியில் அழகரை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பார் ஜமீன். இப்போது வண்டிதான் மாறி இருக்கிறது. 10 நாட்களும் அவர் அழகருடன் இருப்பார். இப்போதும் அதே வழக்கம் கடைபிடிக்கப்பட்டு வருது. சைவர்களும் வைணவர்களும் ஒன்று கூடி சைவமும் வைணவமும் இணைந்த ஒரு மாபெரும் விழாதான் மதுரை மக்களின் சித்திரை பெருவிழா.
மதுரை பிறந்த கதை, அதாவது நம் மதுரையின் வரலாறு என்னன்னு பார்க்கலாம். மதுரையின் பழமையான வரலாற்றை கூறும் காவிய மாந்தர்கள் மதுரை என்பது கடம்பவனம் என்னும் ஒரு காட்டுப்பகுதி அப்படின்னு சொல்வாங்க. முன்பொரு காலத்தில் தனஞ்சயன் என்னும் ஒரு வணிகன் இந்த காட்டுப்பகுதியை இரவு நேரத்தில் கடந்து சென்ற போது அங்க உள்ள ஒரு கடம்ப மரத்தின் கீழ் இருந்த ஒரு சுயம்பு லிங்கத்தை விண்ணக தலைவனான தேவேந்திரன் தன்னுடைய தேவர் படையுடன் சேர்ந்து வழிபட்டு மீண்டும் வானுலகம் போறத பார்த்து அதிசயித்து போயிருக்காரு. உடனே விரைந்து சென்று இந்த செய்திய குலசேகர பாண்டிய அரசன் கிட்ட சொல்லியிருக்காரு. குலசேகரன் உடனடியாக தனது பரிவாரங்களை அனுப்பி காட்டை திருத்தி சுயம்பு லிங்கத்தை மையமாக்கி கற்கோவில் ஒன்றை எழுப்புவாரு. அப்போது சிவபெருமான் தோன்றி தன்னுடைய ஜடாமுடி கற்றையிலிருந்து அமுதத்துளியை சிந்தியருள அதன் காரணத்தால் அந்த பகுதிக்கு மதுரம் என்னும் பெயர் ஏற்பட்டிருக்கு. மதுரம் என்றால் தமிழில் இனிமை என்று பொருள். அப்பெயரே மருவி மதுரை என்றாகியிருக்கு. இந்த வீடியோல மதுரை பிறந்த கதையையும் மதுரை சித்திரை பெருந்திருவிழாவின் சிறப்புகளையும் வரலாற்றையும் கள்ளழகர் பற்றிய மர்மங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனல் சீக்கிரமே 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை மறக்காம உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் கூட ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ற உங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.